ஏய் மீன் நல்லா இல்லைன்னு சொல்லி நேற்று தானே சொன்னாங்க. நான் அந்த மீனை வாங்கிட்டு இப்போ தான் மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ கேட்டால் என்னமா சொல்கிற, மீனே இருக்கட்டும் நீங்கள் மட்டனை வேணால் கொண்டு போங்க அப்படின்னா நான் என்ன சின்ன பையலா இங்கே எங்கே என்ன ஓடி பிடிச்சி விளையாட வைக்கிறீங்களா நான் கேட்குறேன். இந்த வேகா வெயிலில் மதுரையில் 110 டிகிரி வெயில் அடிக்குது. நான் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்தவொடனே மூச்சியை தூக்கி வச்சுக்கிட்டு என்னமோ மூச்சி முகரையும் காட்டினா என்னடா அர்த்தம். ஒரு அரிசி வாங்கிட்டு வந்தது வண்டிக்குள்ளே கொட்டி போச்சு, அதை அவன் பிளாஸ்டிக் பாக்கெட்டில் போட்டு கொடுத்தது சரியில்லை. நானே அள்ளி திருப்பி அதில் கொட்டி இங்கே கொடுத்தாச்சு. அது போக மளிகை ஜாமான் வாங்கு, பாலை வாங்கு, மோரை வாங்கு, தயிரை வாங்குட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. வந்தாலே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே பஞ்சாயத்து வச்சா எவன்டா அந்த வீட்டுக்குள்ளே வருவேன். மெதுவாக என்னத்த பேச, வந்தவுடனே டென்ஷன் ஆக்குறீங்க ஒரு மனுஷனை. என்ன இப்படியா? அப்புறம் நீ உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்ப. அவங்க பூரா என்னையே கேட்குறாங்க, ஒரு கட்டின பொண்டாட்டி அழுக விட்டு வேடிக்கை பார்க்குறாரு, நீ எல்லாம் மனுஷனாங்கிறாங்க. எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை உங்க கூட, இந்த நரக வாழ்க்கையை நான் வாழுவேனா? என்ன குடி கும்மாளத்தோட நான் இருந்தேன். எந்த வீட்டுல? உனக்கு தான் இந்த வீடு இருக்குல்ல. நான் கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றேன். உனக்கு பேரும் பிள்ளைங்க இருக்காங்க, மகே இருக்கான், மருமக இருக்கு, எனக்கு இருக்கு. வருவேன். நீ எவளுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டீங்க, அவன் யாருக்கு நீங்க வீடு வாங்கி கொடுத்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். உங்களை இப்ப நீ சம்பளம் வாங்கிட்டீங்களா? சம்பளம் வந்தா நான் கடை வாங்கின காசு எனக்கு கொடுக்கணும். போன மாசம் அதெல்லாம் கொடுக்கலன்னா நான் வேற மாதிரி சம்பளம் வந்தா நான் உனக்கே கொடுக்காம இருக்கேன். மனசாட்சி இல்லாம கொண்டு போய் எவன் கூடயா குடும்பம் நடத்திட்டு இருக்க போயிட்டு அவளுக்கு மாசம் 2-3 லட்சம் கொடுத்துட்டு உங்களுக்கு உடம்புல இருந்து 100 வியாதி. என்னமோ மாசம் என்னமோ 2-3 லட்சம் கொடுக்குறேங்கிற, உனக்கு 50,000 ரூபாய் தர்றதுக்கு தான் எப்பனாலும் ரெடியா இருக்கேனே. நீ வீட புடின்ட்டேன். நான் மீடியா விட்டே போறேன். எனக்கு மாசம் 50,000 கொடுங்க. ரொம்ப நல்லதா போச்சு. மாசம் உனக்கு நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் மேனிக்கு 15,000 ரூபாய் தர்றேன். நீ மீடியா விட்டு போயிரு. செருப்பு பிஞ்சிரும். நான் வேணா மரியாதை கொடுத்து மரியாதை. உனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேலே செலவு. அந்த ரேட்டு பேசுறால பஸ் ஸ்டாண்டுக்கு அவன்கிட்ட போய் சொல்லுங்க. ஏதோ தொட்ட பாவத்துக்கு உனக்கு டெய்லி ஒரு 500 ரூபா மேலே கணக்கு போட்டு மாசம் 15,000 தரேன். எங்கிட்ட மேய்ஞ்சிட்டு வந்தவளுக்கு எங்கேயோ கடந்தவளுக்கு நீங்க வீடு வாங்கி கொடுக்குற மனசாட்சி இல்லாம பேசுங்க. இருங்க, நான் வேற மாதிரி ஆயிடுவேன். என்னை அப்படியே இப்போ இருக்கிறதுக்கு உனக்கு குறவளை பிடிச்சி அப்படி கடிச்சு துப்பிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க. நான் கேட்குறேன், உனக்கு இவ்வளவு கறிமீன் வாங்கி கொடுத்தோம் ஒரு நன்றி கட்ட. இங்கே பாருங்கடா டேய், நாயை விட கேவலமாக விரட்டுறாங்க. இந்த வீட்டில் எனக்கு மரியாதையும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சா இந்த வெளியே போகிறாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமா? நல்லா கேட்டுக்க, எனக்கு எங்க மரியாதை இருக்கு? உனக்கு மரியாதை 3 லட்சம் நீ ஒரு இந்த மாசம் 50,000 கொடு. உனக்கு மரியாதை எங்கிட்டு பறக்குது பாப்போம். ஏன் ஒரு 20,000 கொடு. நீ உன் மரியாதை அங்க எவ்வளவு எப்படி பறக்க வைக்கிறாங்க. அவ தான் எனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து இப்போ மிளகாத்தூள் அள்ளி போட்டனா என்ன அர்த்தம்? பேச்சு செய்ய விடுங்க, இல்ல நீங்க செய்யுங்க. நாங்க தான் சாப்பிட போறோம். நாங்க எங்களுக்கு பிடிச்சதை எப்படி செய்யணும் நான் செய்வேன். சரி, எனக்கு நான் கொஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, அப்ப நீ மூடிக்கிட்டு இருங்க. எனக்கு அப்படி ஒன்றும் வேணாப்பா. நான் இதை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு வகுத்தால போகிறதுக்கு நான் பாட்டுக்கு போய் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் நான். இல்லை, எனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்க யார்? நீ எடுத்து கொடுத்துருக்கியா? காலில் ஒரு நாள் அடிபட்ட அன்னைக்கு வந்து சும்மா அப்படியே சலத்தை பிதுக்கிற மாதிரி அப்படியே பிதுக்கினேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன் என்னைய? நீங்க இங்கே இருக்கணுங்க. நீங்க இங்கே இருக்கணும். சலத்தை பிதுக்கின ஜோருக்கு அங்கே போய் எடுத்துக்கிட்டே நீ இங்கே பிதுக்கினியா? உங்க கொட்டையை பிதுக்கினே. என் காலை தூக்கி அவ தோள் மேலே வச்சா. அப்படியா? தோள் மேலே வச்சா அந்த கால் தருவானா காசு? தோள் மேலே தூக்கி போடுவா, கவட்டை மேலே தூக்கி போடுவா. ஆளு மண்டை ஒரு பைத்தியம். நீ பைத்தியமா இல்ல இருக்கிறவன கூட பைத்தியம் இருக்க? யாரு? எனக்கு டென்ஷன் தான். நான் பைத்தியமா? நீ பைத்தியம் தான். நீ பைத்தியம். உன் கூட இருக்கிறது காரியக்கார பைத்தியம். ஏய், இந்த வார்த்தை எனக்கு தேவையா? இதுக்கு தான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த வீட்டுக்கு வந்தாலே குடும்பம் நடத்தி அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சேன். நீ தாண்டி அவனை சும்மா புச்சி குட்டி என்னவனே மன்னவனே தென்னவனேங்கிற. யாரை கேட்டு சொல்ற அதெல்லாம்? அடிக்கிறதுல ஏய் எதையும் நீ எடுக்காத. உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடிமிந்திரி வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. சாப்பிடுப்பா, குடிமிந்திரியை சாப்பிட்டு ஏதோ நல்லது போலதை ஆக்கி சாப்பிட்டு நல்லபடியா இருங்கப்பா. நான் போய் எனக்கு கை வலிக்குதுப்பா, நாங்கள் போய் உட்காந்து கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர்றேன்ப்பா. என்னை உயிரை வாங்காதப்பா. மீடியாவுக்குள்ளே காட்டினேங்கிற, நீ மாத்திரம் உன் மூஞ்சியை காட்டி வீடியோ போடுற. லேசா கேமரா திருப்பவா? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் என்னால் கையில் ரொம்ப நேரம் பிடிக்க முடியல. நான் இங்கே வச்சுக்கிறேன். நான் இருங்கடா வர்றேன். ரொம்ப ஓவராக பண்ணுறாயடா பத்தியா. நான் வந்தவொடனே எந்திரிச்சாங்கிட்டு ஓரமாக போனதை பற்றியா? இதெல்லாம் பார்த்துக்க. ஒரு புருஷன் வந்திருக்கேன் வீட்டில், புருஷன் கூட உட்காந்து சரி வந்திருக்கிறாரு. மக்களே, உறவுகளே,
ஏண்டா ஒரு மரியாதைக்காவது வந்து வாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சே, வெயிலுடா, வேகா வெயிலில் வந்திருக்கேன். நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன், அதுக்கு பதில் உங்களால கொடுக்க முடியும். என்ன கேள்வி? நான் இதே மாதிரி எவன் கூடயாவது இருந்துட்டு இப்படி 10 நாளுக்கு ஒரு தடவை வர்றேன், அவனுக்கு தேவையானதை நான் செஞ்சு வச்சுட்டு வரேன். நீங்க இப்போ இதில் என்ன இடிக்குதுன்னா, எவன் கூடயாவது உனக்கு இருக்கணுமா? எதுக்காக எவன் கூடயாவது இருந்துட்டு வயசான காலத்துல உனக்கு தேவைப்படுமே, எனக்கு வயசான காலத்துல யாருக்கு வயசாகி போச்சு? உனக்கு மட்டும் 37ல இருந்து 38 கிட்டே நின்றுட்டு இருக்குன்னா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? இன்ன வரைக்கும் நான் உன் வயசை பற்றி யார்கிட்டயா சொல்லியிருப்பேனா? என் பொண்டாட்டி என்னைக்குமே 16 வயது பருவமங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். எனக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னா ஆனதுதான். ஏய், நீயா ஏப்பா சொல்லிக்கிற? சூர்யாவோட உனக்கு வயசு கம்மிப்பா. நீ சின்ன பிள்ளை, அவளுக்கு தான் வயசு 38 ஆகி போச்சு. உனக்கு இப்போதான் 30 முடிஞ்சு 31 32 ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு ஆஸ்பத்திரியில் ஆக்சிடென்ட் ஆனப்ப உன் வயசு எவ்வளவு நான் கொடுத்தேன்னு தெரியுமா உனக்கு? 33. ஆமாம், என்னை விட நீ 5 வயசு இளையவ, அவ்வளவுதான். எனக்கு 38, உனக்கு 33, அப்படி தான் கொடுத்துருக்கேன் நான். என்கிட்டயே வந்துக்கிட்டு இங்கே பாருங்க, ஒரு ஆள் கேவலப்படுத்தக்கூடாது. வயசுங்கிறது ஒரு நம்பர்னு சொல்லி நீ சொன்னியா இல்லையா? முந்தா நாள் என்ன போட்ட? இன்ஸ்டாகிராம்லேயே வாட்ஸ்அப்பில் உள்ளதை எடுத்து எனக்கு அனுப்புனியா இல்லையா? சரி, அதை விடு. இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க. இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு மரியாதை கிடைக்குதா? எனக்கு கொடுக்குற வேண்டிய மரியாதையை கொடுக்குறாளா? ஒரு காப்பி போட்டு தர்றாளா? ஒரு தண்ணி அள்ளி கொடுக்குறாளா? வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தவனுக்கு அடுத்தவன் சொல்ற பேச்ச விடுப்பா. என்னை நம்பி வந்தவப்பா. எவரை நம்பி? இங்க வருங்கடா, இது ஒரு குடும்பமாடா? ஏண்டா, ஒரு கட்டின புருஷன் முன்னாலேயே கட்டின பொண்டாட்டி அவரை நம்பி நான் போறேன்டா. அப்ப நான் யாரு? நான் என்ன இழிச்சாவா பையல? என்னை நம்பி அவ 7 வருஷத்துக்கு முன்னாலே வந்துட்டா. இன்னைக்கு நேத்து வந்தவளா? பாதை தவறி வழி தவறி போன ஒரு ஆடு. நான் அவளை காப்பாத்துற ஒரு இதா இருக்கேன், அவ்வளவுதான். பெத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பத்தியில கருகமணியா? அது கருகமணியா கலர் பாசியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவ கழுத்துல போட்டிருக்கிறது கருகமணி கிடையாது, கலர் பாசின்ட்டு. கட்டடத்துக்கு அஸ்திவாரமா? டேய், என்னடா அவ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? ஏன் கோவையிலையா? எத்தனை நாள் நாங்க கோவைக்கு போயிட்டு வந்தோம்? கோவை கார்த்தி இன்ஜினியரா? விட்டா மீடியா கேம் தான் மீடியேட்டர்னு சொல்லுவா போல. ஐயா டேய், இவங்க கிட்ட யாரோ நல்லா கதை கட்டுறாங்கடா. இவ காதுல எவனோ மூலமா பூவை சுத்துறா. எதோ கேட்டுட்டு இவ தேவையெல்லாம் பேசுறா. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் எழுதுறா. நாங்கள் எந்த காலத்தில் வீடு வாங்கினா எங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். கேட்டால் கோயம்புத்தூரில் கட்டுறோமா? பார்த்துக்க. மதுரையிலேயே ஒரு சென்ட் இடம் எவ்வளோ தெரியுமா போகுது? 15 லட்சம் போய்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்லாம் 20 லட்சம் ரூபா ஒரு சென்ட். நல்ல சிட்டிக்குள்ளே வாங்கினா அதை விட்டுவிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு உனக்கு யாரோ தேவையில்லாமல் பொருளையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க, மரியாதை கெட்டு போகுது, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன எங்க ஆள் வச்சிருக்க நீ? நீ பேசுறதுக்கு முதல்ல சொல்லு, எங்க ஆள் வச்சிருக்க சொல்லு பாப்போம். சால் இல்லையா? சரி, ரைட்டு. சரி, விவரத்தை மாத்திரம் சொல்லு, நான் உண்மையா பொய்யான்னு சொல்லிடுறேன். உனக்கு வீடு கட்டணும்னு சொல்லி உனக்கு யார் இந்த பொருளையை கிளப்பி விட்டது? நான் எதுக்கு சத்தியம் பண்ணணும்? வாங்குவோம், நீ வருங்காலத்தில் வாங்குவோம். சத்தியம் பண்ணணும்னு என்ன அவசியம்? வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டு தான் இருக்கோம். நேரங்காலம் வரும்போது வாங்குவோம். உனக்கு எப்படி வீடு வாங்கி கட்டி கொடுத்தேன்? உனக்கும் பிள்ளைகளுக்கும் கட்டி கொடுத்தேன்ல, இதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு காலத்தில் கட்டி கொடுக்கத்தான் போகிறேன். அதே சின்னவே பெரியவே தலையெடுக்க ஆரம்பிச்சுட்டான். அடுத்து அவனுக்கு வந்து ஏதாவது +2 முடிச்சுட்டு காலேஜ் போக போகிறான். பாலவனாயம் பெத்த புள்ள. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா என் புள்ள தானா வளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஊர்ல உள்ள கூத்தியாவை கூட்டி வளர்க்குற. எத்தனை பிள்ளைகளை எத்தனை கூத்தியாவை நான் ஊட்டி வளர்த்தேன். உங்களுக்கு தானே கொடிமுந்திரி இப்போ பழமளமாக டன் கணக்காக வாங்கி போடுறேன். எய்த்தாப்பில் இங்கேருந்து பாருங்கங்க, அந்த கவரில் தெரியுது பார்த்தீங்களா? 1 கிலோ கொடிமுந்திரி யார் வாங்கி கொடுத்தது? நான். கீழே பாருங்கள், அந்த பக்கம் கறி, அந்த கவரில் கேரி பேக் இருக்கா பார்த்தீங்களா? கறி இவ்வளவு யார் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா? நான். கட்டின புருஷனை மதிச்சா என்னைக்கு காலகாலத்துக்கு உனக்கு பலன் உண்டு. கண்டவனையும் நினைச்சு கண்ட நாய்க்கு நீ வந்து செம்பு தூக்கணும்னு வைவேன். அதான் நான் சொல்றேன், கட்டின பொண்டாட்டி தான் கடைசியில பீ மூத்திரம் அள்ளி போடுவா.
கண்டவெல்லாம் வந்து செய்ய மாட்டா. காசுக்கு வந்தா காசுக்கு வந்து போயிடுவா. யாரு? ஆனா உன்ன மாதிரி அவ ஒருத்தவளை காசுக்கு இச்ச வயல வந்தவளும் நான் கிடையாது, பார்த்ததே அவ இல்ல. காமத்துக்கு வந்தவளும் கிடையாது. நீ இப்ப இந்த மாசம் என் காசு மேல கொடுக்குற. இந்த மாசம் உன் பாசம், உன் கூத்தியா எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். ஏய், நான் என்ன காசு கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். வீடை புடிங்க காசு தர்றேன்னு சொல்றேன். முதல்ல வீடே பிடிக்காம காசு காசு காசுன்னா எங்கிட்ட இருந்து ஒரு காசு? வீடை பிடிக்கிறவன் நாடை பிடிக்கிறோமா? மாச வருமானம் எனக்கு இவ்வளவு வரணும் உங்ககிட்ட இருந்து. உனக்கு டெய்லி 500 ரூபா தர்றேன். நீ யூடியூப் போட்டு வெளியே போ முத. நீ இடத்த காலி பண்ணு. நீ இனிமேல் லைவ் வரக்கூடாது, வீடியோ போடக்கூடாதுப்பா. போட்டேன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேப்பா. நீ ஒண்ணுமே தர வேணாம். நீ டைவர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓடி போயிரு. அதை எப்போவோ நான் தர்றேன்ட்டேன்ல. இந்த மாதிரி ஒரு பொண்ணான வார்த்தை உன் வாயில இருந்து வரணும்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன். காலகாலத்துல கூட அவளும் பாலவிநாயகத்தை டைவர்ஸ் கொடுக்க போறாளாம். நாங்க 2 பேரும் இனிமையான வாழ்க்கையை துவங்க போறோம். கல்யாணத்துக்கு டைவர்ஸ் கொடுக்க நாடு புருஷன்ட்டா அவங்க அம்மாக்காரி எந்த புருஷன்ட்ட டைவர்ஸ் ஆயிட்டு வராங்க? இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. அவங்க எங்க உனக்கு தெரியுமா? அவளுக்கு முதல் புருஷனும் பாலவிநாயகம் தான், கடைசி புருஷனும் பாலவிநாயகம் தான். ஒரே புருஷன் ஒரே ஆளு நான் தான். அவ கட்டின புருஷன் இவ்வளவு சப்போர்ட். வாயை உடைச்சு விட்டுருவேன். அப்புறம் அவ வந்தா நான் உடைச்சு விட்டுருவேன். என்ன அவ டைட்டில் வச்சிருக்கா காலையில மயிர் மாதிரி அவுத்து காமிக்கிறா. அவுத்து காமி பழவர்கிட்ட படுத்துட்டு வந்தவ டைட்டில் வச்சிருக்கத பாருங்க. அவ உனக்கு வைக்கல, மூக்கு பிடிக்க வச்சா. யாரு? மூக்கு பிடிக்க. அப்படியா? ஆமா. எங்க சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ண கூடாது. கன்ஸ்பர் மேல சொல்லி இருக்காரு. ஒத்திக்கிட்டு இருந்துங்க. போய் பேசுனீங்க. உனக்கு இல்லப்பா. பேசுறது பூரா அவ என்னைய பேசிக்கிட்டு கிடக்குறா. நீ அவளை தட்டி கேக்க தூக்கு. இவ எவ்வளோ ஒருத்தர் போய்டு வச்சிருவேன் நல்லா. இவரு தேவையில்லாம என்னை கை நீட்டுற வேலை வச்சேன்னு அப்ப அவங்க வந்து நிப்பா கேட்டுக்கிட்ட. இங்க வந்து கேட்ட ஆட்டுவா, புல்லட்ட தள்ளி விடுவா, கார் கண்ணாடி நொறுக்குவா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நீ சொல்லிதான் கேக்குறதுக்கு ஆளு. அன்னைக்கு நீ சொல்லிதான் அப்ப வந்து கார் கண்ணாடியை நொறுக்கி. யாரு? நான் சொல்லியா? இங்க வருங்கடா. நான் சொல்லிதான் அவ வந்து அன்னைக்கு வந்தாலாம்டா. நான் இங்கிட்டு போற மாதிரி போறேன் பாண்டிச்சேரிக்கு. நீ இங்கிட்டு தண்ணியை போட்டு போய் தகராறு பண்ணு சொன்னதே. ஏன் விட்டா எங்க அம்மா வீட்டுல வந்து தகராறு பண்ணதுக்கும் நான் தான் காரணம். ஒரு செயின் அத்ததுக்கு நான் தான் காரணம். பியா அதுவும் நான் தானா? தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான். போற வழியில காலை தூக்கி காட்டுறத பாருங்கடா. பிஞ்சு போயிடும், உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். டேய், இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு மரியாதை கிடையாதுடா. எங்கே எனக்கு இருந்தால் எனக்கு மரியாதை, அங்கே போய் நான் இருந்துக்கிறேன். இவளுக்கு எனக்கு இனிமேல் ஒத்தே வராது. இவன் வீட்டில் சோறு தின்னு வைங்களேன், தின்ன சோறு செமிக்காது. ஏப்படி ஏப்பந்தான் வரும். நான் கிளம்புறேன். நான் எனக்காக பழைய மீன் குழம்பா இருந்தாலும் சரி, பொரிச்ச மீனை வச்சுக்கிட்டு அங்கே என் தங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி வணக்கம், நான் போயிட்டு வரேன். பாய். யாரு? தங்கத்தை தங்கம்னு சொல்லாம உனையவா சொல்லுவாங்க? நீ தான் என்னைக்கே பித்தாளை பீத்தக்கலாம் எடுக்கிறது ஏத்தக்கலாங்கிற மாதிரி போயிட்டிய. நீ உனையவா சொல்லுவாங்க தங்கம்னு? என் தங்கம் அங்க இருக்கு, நான் போய்கிட்டே இருக்கேன். பாய்.